அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டதால் இறந்து போன சிட்டுக்குருவியின் கதை. இவா குட்டி Subscribe. 2 தூக்கணாங்குருவிகள் ஒரு கூடு கட்டி அதில் வசித்து வந்தன. ஒரு நாள் இரை தேட அவை இரண்டும் வெளியே போயிருந்த சமயத்தில் ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து தூக்கணாங்குருவியின் கூட்டுக்குள் நுழைந்து கொண்டது. சிறிது நேரத்தில ஒரு தூக்கணாங்குருவி பறந்து வந்தது. கூட்டுக்குள் தலையை நுழைத்தது. கூட்டுக்குள் சிட்டுக்குருவி இருப்பதை பார்த்துவிட்டு, குருவி அக்கா, எங்கள் வீட்டில் நுழைந்து எனக்கு இடமில்லாமல் பண்ணிவிட்டாயே, தயவு செய்து வெளியே போய்விடு என்று கெஞ்சிக் கேட்டுக்கொண்டது. போடி போ, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள், இனிமேல் இது என் வீடு, நான் இதை விட்டுப் போக மாட்டேன் என்று குருவி மறுத்துவிட்டது. தூக்கணாங்குருவி அங்கிருந்து வருத்தத்துடனும் யோசனையுடனும் பறந்து போனது. சிட்டுக்குருவி கூட்டில் ஹாயாக உட்கார்ந்து அப்படிப்போடு என்று ஜாலியாக பாடிக்கொண்டிருந்தது. திடீரென்று தூக்கணாங்குருவிகளின் கூட்டம் பறந்து வந்தது. ஒவ்வொன்றும் ஈரமண்ணை அலகில் கொத்தி வந்து கூட்டின் வாசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து பூசின. கூட்டின் வாசல் குறுகிக் கொண்டே போனது. முதலில் சிட்டுக்குருவியின் கழுத்து, அப்புறம் தலை மட்டும், கடைசியாக அலகு என்று தெரிந்து கொண்டே வந்து கடைசியில் ஒன்றுமே தெரியவில்லை. தூக்கணாங்குருவிகள் சிட்டுக்குருவியை கூட்டுக்குள் வைத்து ஒரேயடியாக அடைத்து பூசிவிட்டு பறந்து போயின. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் இதுதான் கதி என்று தாமதமாக உணர்ந்த சிட்டுக்குருவி அந்த கூட்டுக்குள்ளேயே மூச்சடைத்து இறந்து போனது. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்தவர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது. Subscribe. இவா குட்டி